இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. 23 வருஷமா என்னோட அம்மா யாரு, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட முகம் எப்படி இருக்கும், பேச்சு எப்படி இருக்கும், சிரிப்பு எப்படி இருக்கும், எப்படி என் மேல அன்பு காட்டுவாங்கன்னு எதுவும் தெரியாம தவிச்சு போயிருந்தேன். அம்மா மாதிரி என்கிட்ட வந்து பொய்யா நடிக்கிறத என்னால தாங்கிக்கவே முடியல. மனசெல்லாம் பாரமா இருக்குமா, என்னால இத பொறுத்துக்கவே முடியல. ஏமா, எனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை? நான் அவங்கள பார்த்து வேண்டாம் வானதி, வேண்டாம். இனிமே நீ அவங்கள பார்க்க வேண்டாம். நீ மட்டும் ஏமாறல, நானும் கார்த்திக்கும் இந்த வீட்ல எல்லாரும் சேர்ந்து ஏமாந்திருக்கோம். உணர்ச்சி வசப்பட்டு அறிவுபூர்வமா இவ யாரு, எங்க இருக்கா, எங்க இருந்து வந்தா எதையுமே விசாரிக்காம ஏமாந்துட்டோம். தங்கச்சிமா, அவளை ஜெயில போடணுமா? இவரை முதல்ல இங்க இருந்து கலப்பணும். அவ இங்க வந்தது, ஏமாத்தினது, இது எல்லாமே வெளியில தெரிஞ்சா நமக்கு தானே அசிங்கம். அழாத வானதி. இந்த விஷயத்த சாதாரண விஷயமா நினைச்சு எப்படிமா என்னால மறக்க முடியும்? நம்ம வீட்ல எந்த பக்கம் பார்த்தாலும் அவங்க நிக்கிற மாதிரியே இருக்கு. அவங்களோட நடிப்பு பொய்யா இருந்தாலும் அவங்க பேசினது, சிரிச்சது, அதோட எனக்காக உங்ககிட்ட கோவப்பட்டு பேசினாங்கல்லம்மா, அதெல்லாம் இன்னும் என் காதுல இப்பவும் கேட்டுட்டே இருக்குமா. வானதிய ஒரு 2 நாளைக்கு மட்டும் இங்க இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. சம்பந்தியம்மா, வானதி இங்கேயே இருந்தா இப்படிதானங்க நடந்ததெல்லாம் நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பா. அந்த வசுந்தரா நினைப்பும் வந்து வந்து அவளை இப்படி அழ வச்சுக்கிட்டே இருக்கும். அதனால என்ன முதா சொல்ல வர்ற? வானதியை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போகலாம்னு சொல்றியா? அதேதானுங்க, சரியா சொன்னீங்க சம்பந்தியம்மா. நான் சொல்றது சரிதானுங்களே. நான் வேணும்னா வானதிய ஒரு 2-3 நாள் திருச்சிக்கு கூட்டிட்டு போட்டுங்களா? நடந்ததெல்லாம் மறக்கிறதுக்கு, அவ மனசு ஆறுதலுக்கு இடம் மாறினா நல்லா இருக்கும் இல்லைங்களா? இல்ல, வேண்டாம். சென்னையிலயும் இருக்க வேண்டாம், திருச்சிக்கும் போக வேண்டாம். அப்புறம் வேற ஏதாவது ரெசார்ட்டுக்கு கூட்டிட்டு போங்க. நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். வேண்டாம்மா. வானதி, வேண்டான்னா இங்கேயே இருந்துகிட்டு இப்படியே நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டே இருக்க போறியா? இங்க பாரு, அந்த பொம்பளைய நீ முதல்ல மறக்கணும். அவ நினைப்பே உனக்கு வரக்கூடாது. வானதிமா, நீ கவலைப்படுறத பாத்துட்டு நாங்க எல்லாரும் தானே கவலைப்படுறோம். எங்க எல்லாரையும் விட உன்னை பார்த்து அதிகமா கவலைப்படுறது உன் அத்தை தானம்மா. அவங்க முகத்தை பாரு. ஆமா வானதி, உன்னோட சந்தோஷம் தானே என்னோட சந்தோஷம். வேலையை முடிச்சிட்டு வரீங்களா? வாங்க வாங்க, உங்க கதையை மொத்தமா முடிக்கதான் நான் திட்டம் போட்டு வச்சுட்டு போறேன். சம்பந்தி, சொல்லுங்க சம்பந்தியம்மா. என்ன யோசிக்கிறீங்க? நான் ஒண்ணும் யோசிக்கலைங்க, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடலாங்க. ஆர்த்தி, என்னடி வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற? போ, அக்காவோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணு. நம்ம காலையில சீக்கிரமே ஊருக்கு கிளம்பணும். ஓடு ஓடு ஓடு. வார்த்தை எனக்கு புரியுது வானதி. என்னால எந்த உதவியும் செய்ய முடியாம நிக்கிறேன். நாம எப்பவுமே நம்ம மேல அக்கறை உள்ளவங்க பேசுறத ஒத்த கவனிக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்க என் அம்மான்னு சொல்லிட்டு வந்தவங்கள சந்தேகப்பட்டு பேசுனீங்க. ஆனா நான் தான் அத சீரியஸா எடுத்துக்காம விட்டுட்டேன். பரவாயில்ல வானதி,
ஒருத்தங்களை நம்பணும், அவங்கள ஏமாத்திட்டு போயிட்டாங்க. நம்பினது தப்பா? எல்லா விஷயத்தையும் அலசி ஆராயிர அம்மா கூட இந்த விஷயத்துல ஏமாத்திட்டேன்னு தான் சொன்னாங்க. எவ்வளோ நடிப்பில்ல. ஒருவேளை எனக்கு அம்மான்னு ஒருத்தவங்க உண்மையிலேயே இருந்திருந்தாங்கன்னா இப்படிதான் இருந்திருப்பாங்கன்ற அளவுக்கு தத்ரூபமா நடிச்சிட்டாங்கல்ல. என்ன அறியாமலேயே என் மனசுக்குள்ள அம்மாவை பத்தின நினைவு குவிஞ்சு கிடக்கு. யாரோ ஒருத்தங்க நான் தான் உன் அம்மான்னு வந்ததும் எனக்கு தலகால் புரியாம இப்படி ஏமாந்து நிக்கிறேன். யோசிக்க யோசிக்க எனக்கு ஏமானதாங்க கோவமா இருக்கு. கொஞ்சம் ஏமாந்திருந்தா அவங்க உன்னை கூட்டிட்டு போயிருப்பாங்க. அதை நினைச்சாலே எனக்கு பா. ஏங்க, நான் அந்த கோவிலுக்கு போகும்போதே சொன்னேன்ல, என்னோட குலதெய்வம் என்ன கைவிடாதுன்னு. நான் சொன்ன மாதிரியே கைவிடல, பாத்தீங்களா? ஏங்க, நீங்களும் என் கூட ரிசார்ட்டுக்கு வந்தா நல்லா இருக்குமே. நீங்க இல்லைன்னா உங்களையே மனசு தேடிக்கிட்டு இருக்கும். அப்ப நான் வராததான் நல்லது. நீ என்ன நினைச்சிட்டே இருந்தன்னு வச்சுக்கோயேன், உன்னோட போலி அம்மாவை மறந்துடுவல்ல. ஐயோ 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 ஐயோ, அடேங்கப்பா. அமுதா, நீ நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. அமுதா, பரவாயில்லடி, உன் பக்கமும் அதிர்ஷ்ட காத்து வீச ஆரம்பிச்சிருச்சு. உனக்கு அப்படியே திருஷ்டி சுத்தி போட்டுக்கணும். இந்த சந்தோஷமான விஷயத்த முதல்ல நம்ம வக்கீல் சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். இப்போ நீங்க கொடுத்தீங்களே அந்த செல்போன் ஜாமர், அது ஒரே இடத்துல இருந்தாதான் வேலை செய்யுமாமே. கையோட அங்க எங்க எடுத்துட்டு போனா வேலை செய்யாதுன்னு என் பொண்ணு சொல்றா. அவங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா இது அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோட வந்திருக்கிற மூவபிள் செல்போன் ஜாமர். இதை நீங்க ஆன் பண்ணி எந்த இடத்துக்கு எடுத்துட்டு போனாலும் பக்கத்துல இருக்கிற மொபைல சிக்னல் கிடைக்காம பண்ணிரும். அப்ப சரிங்க, நான் கையிலேயே எடுத்துட்டு போறேங்க. வக்கீல் சார், ராஜேஸ்வரி அவமானப்படுவாங்கல்ல, அதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணிடுங்க. யூ டோன்ட் வரி மேடம். அந்த ராஜேஸ்வரியை அசிங்கப்படுத்துறது மட்டும் இல்ல, வெளியவே தலகாட்ட முடியாத அளவுக்கு பண்ண வேண்டியது ஏன் பொறுப்பு. ஐயோ, நீங்க சொல்றத கேக்குறதுக்கே அப்படியே என் காது குளிந்து போச்சுங்க. ராஜேஸ்வரி அசிங்கப்படணும், அவமானப்படணும், தலை குனிஞ்சு நிக்கணும். அத வானத்தை பார்த்து கத்தணும், கதறணும். இதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணிட்டீங்கல்ல, அது போதும் எனக்கு. இப்ப எனக்கு நிம்மதியா இருக்குங்க. ஐயோ ஐயோ, எவ்வளவு சந்தோஷம். அப்படியே கிளம்ப.